லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவன்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இப்பொழுது தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா இயேசப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரேப்பா நீங்கள் இடைப்படுங்க. நீங்கள் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் உடைய வரங்களினால் ஆண்டவரேப்பா எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆவியான தேவனை வெறுமையான பாத்திரமாக இருக்கிற நம்மளை நிரப்பும்படியாக, அவருடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக நம்மளுடைய ஆவியானவரை அழைத்து இப்பொழுதே கூட ஒரு பாடலை பாடுவோம். அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீ
ஆவியை எங்கள் மீது ஊற்றினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான வல்லமையினாலும் ஆண்டவரே உம்முடைய மேலான தரிசனத்தினாலும் ஆண்டவரே அப்பா எங்கள் அப்பா உம்முடைய மேலான வரங்களினாலும் கத்தாவே எங்களை நிரப்பும்படியாக கிட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஏசப்பா கத்தாவே அப்பா உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய மேலான கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே,
பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒருமித்து கூடியிருக்கிறோம். இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு செபிக்கிறோம். அப்பா, இப்போதும் தேவரி எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 68வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் அடிப்பினிடையில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசுமுன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுப்பின் அடியில் வேலை செய்கிறவர்கள் பெரும்பாலும் பெண்களாயிருக்கலாம். ஏன், உணவு சாலைகளிலே ஆண்கள் கூட என்ன செய்கிறார்கள்? பெரிய வேலையா இருக்கும் போது ஆண்கள் தான் செய்வார்கள். ஒரு 50 பேருக்கு பிரியாணி பண்ண வேண்டும் என்றால் பெண்கள் செய்ய முடியும். ஆனால் அதே 1000 பேருக்கு செய்ய வேண்டும் என்றால் ஆண்கள் தான் அதை செய்வார்கள். ஆகினாலே இதில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அடுப்பினிடையிலே வேலை செய்கிறவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்நாட்களிலே கேஸ் ஸ்டவ் இருக்கிறது, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கிறது, அநேக காரியங்கள் எளிதாய் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அநேக டெக்னாலஜி வளர்ந்தபடியினாலே இன்றைக்கு அடுப்பின் வாழ்க்கையெல்லாம் வேறு விதமாய் மாறிவிட்டது. ஆனால் அந்நாட்களிலே எல்லோரும் அடுப்பிலே உபயோகிக்கிற ஒரு காரியம், விறகுகளை அவர்கள் உபயோகிப்பார்கள். ஒரு கூட்டு குடும்பமாய் இருந்தால் அந்த வீடு பெரிதாக இருக்கும். பல பேர் அந்த வீட்டில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே சமையல் தான் இருக்கும். அப்போ அந்த வீட்டின் கடைசியில பெண்கள் என்ன செய்வார்கள்? ஒன்று சேர்ந்து அந்த அடுப்பினடியில் உட்கார்ந்து சமைப்பார்கள். சில பேர் காய்கறி வெட்டி கொடுக்கலாம், சில பேர் பாத்திரம் கழுவலாம். ஆனால் அடுப்பினடியிலே உட்கார்ந்து சில பேர் பெரியவர்கள் அல்லது அந்த வீட்டினுடைய தலைவியோ அல்லது முக்கியமானவர்களோ அந்த வீட்டினுடைய பொறுப்புடையவர்கள் உட்கார்ந்து அந்த சமையலை செய்வார்கள். இப்படியாய் அவர்கள் சமையல் செய்யும் போது அந்த சமையல் எல்லாம் ருசி மிகுந்ததாக இருக்கும். அதை என்ன செய்வார்கள்? அவர்கள் முன்பாக எங்கு அவங்க சாப்பிடும் இடமோ அந்த இடத்துல கொண்டு வரும்போது எல்லாரும் ருசித்து சாப்பிடுவார்கள். அந்த சமயத்தில் கூட சில சமயம் புகழலாம் சமைத்தவர்களை குறித்து. ஆனால் அந்த அடுப்பின் அடியிலே அவர்கள் படுகிற பாடுகள், அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்நாளெல்லாம் அந்த அடுப்பினடியிலே அவங்க கழித்தவர்களாக இருப்பார்கள். அந்நாட்களிலே கூட நிறைய இடங்களிலே விறகுகளை தான் யூஸ் பண்ணி ஹோட்டல்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அப்போ அந்த விறகுலே உட்கார்ந்து உள்ளே உட்கார்ந்து சமைக்கிறவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க சாப்பிடுறவங்க அந்த உணவு ருசியா இருப்பதை உணர்வார்களே ஒழிய அவர்கள் சமைத்தவர்கள் யார், எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுப்பினடியிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அடுப்பின் சூடு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்று சொல்லி. அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க அந்த எல்லாவற்றையும் சகித்து அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டும். அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்ய வேண்டும். அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த விதமான புகழ்ச்சி உண்டாகாது. ஆனாலும் கூட அவர்கள் செய்வதை யாரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் செய்கிற காரியம் எல்லாம் அந்த இடத்துல மறைமுகமாக தான் காணப்படுகிறது. ஆனால் அந்த அடுப்பினடியிலேயே அவர்கள் வேலை செய்து அவர்கள் சரீரமெல்லாம் கூட பலவீனப்பட்டிருக்கலாம். அவருடைய சரீரம் முழுதும் அழுக்கடைந்திருக்கலாம். அது உடைகள் எல்லாம் அழுக்கடைந்திருக்கலாம். இதையெல்லாம் சகித்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அடுப்பினடியில வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடுப்பினடியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்பது அடுப்பினடியில வேலை செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆகினாலே தேவன் இதை காண்கின்றவராய் இருக்கிறார். வெளிப்புறத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாமே ஆடி பாடி வரவேற்று எல்லா உணவுகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் என்ன செய்யலாம்? அவர்கள் ஆடம்பரமாய் ஜீவிக்கலாம் அல்லது மற்றவர்கள் கண்களிலே கவர்ச்சியாய் கூட இருக்கலாம். ஆனால் அடுப்பினிடையிலே இருக்கிறவர்களுக்கு அந்த கவர்ச்சி இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், நல்ல உணவை சமைத்து கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு சூடா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த உணவை அவர்கள் தயாரித்து கொடுக்க வேண்டும். அதற்காக தங்களையே அர்ப்பணித்து அந்த துன்பத்தை எல்லாம்
அந்த பாடுகள் எல்லாம் சகித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களை தாமே தியாகமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதை யாரும் அறியாதிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை காண்கின்றவராய் இருக்கிறார். இதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற தியாகங்களோ அல்லது நீ படுகிற பாடுகளோ, உன்னுடைய சகிப்பு தன்மையோ அல்லது நீ மற்றவர்களுக்காக நீ விரும்புகிற காரியம் முயற்சி செய்து எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நீ உன்னையே அர்ப்பணித்து நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறியாதிருக்கலாம், மற்றவர்கள் அறியாதிருக்கலாம், இந்த உலகம் அறியாதிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை காண்கின்றவராய் இருக்கிறார். இது அடிப்பினடியில் மாத்திரமல்ல, வேறு எந்த விதமான வேலைகளாக கூட இருக்கலாம். அந்த வேலைகளிலே நீங்கள் கனப்படுத்தப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் அந்த சகிப்புத்தன்மையோடு அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மருத்துவத்துறையா இருக்கலாம், அது காவல்துறையா இருக்கலாம், அல்லது வேறு எது விதமான தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பமாய் இருக்கலாம். நீங்கள் படுகிற பாடு எல்லாம் யாருக்கும் தெரியாதிருக்கலாம். நீங்க சகிக்கிற தன்மைகள் யாருக்கும் தெரியாதிருக்கலாம். நீங்க சந்திக்கிற பிரச்சனையும் தெரியாதிருக்கலாம். நீங்களே உங்களுடைய எல்லா விட்டு கொடுக்கும் தன்மை பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க கொடுக்கிற அருமையான அந்த பிரசன்டேஷன் அல்லது நீங்க அருமையா உருவாக்கி தருகிற அந்த காரியத்தை மற்றவர்கள் ருசித்து பார்த்து விட்டு உங்களை கனப்படுத்தாமல் அல்லது உங்களை நினைவு கூறாமல், இதை எங்கிருந்து எப்படி வந்தது என்று, எப்படி செய்தார்கள், எப்படி நடந்தது என்றெல்லாம் தெரியாமல் மேற்பாக்காக விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை காண்கின்றவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் படுகிற பாடுகள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் உங்களை மறந்து விடவில்லை. அவர் உன்னை காண்கின்றவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள். அது ஒரு புறா கபடற்றது, புறா சமாதானம் உள்ளது, புறா வெண்மை நிறைந்தது, புறா கசப்பற்றது. பார்த்தீர்களா? உங்கள் வாழ்க்கையிலும் கசப்பற்றவர்களாக, கபடு சூது அறியாதவர்களாக, சமாதானத்துக்காக உங்களையே அர்ப்பணித்து நீங்கள் செய்கின்ற அந்த வேலையில கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். எப்படியாய் அந்த புறா சிறகுகள் அலங்கரிக்கப்பட்டதோ, அதே போல வெள்ளியினாலும் பசும்பொனியினாலும் அலங்கரிக்கப்பட்டதோ, அதே போல தேவன் உங்களை விலையேறு பெற்ற காரியங்களினாலே, ஆசீர்வாதங்களினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். புறாவை எல்லாரும் விரும்புவாங்க. புறாவை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. புறா எப்படிப்பட்டது? பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. புறா எப்படிப்பட்டது? அது எப்போதுமே அது கண்களிலே கண்ணீர் தேங்கி இருக்கும், கண்ணீர் தேங்கி இருக்கும். நீங்களும் அடுப்பநெடியில் இருந்தாலும் உங்கள் ஜெபங்கள் யாரும் அறியாதிருப்பார்கள். கண்ணீரோடு நீங்க எவ்வளோ காரியங்கள் ஜெபித்திருப்பீர்கள். அந்தரங்கத்துல பல பேருக்காக ஜெபித்திருப்பீர்கள். ஆண்டவர் அந்த கண்ணீரை காண்கின்றவராய், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டவராய், அற்புதங்களை அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஆண்டவர் தாமே கசப்பற்றவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினால எந்த வேறுபாடு இல்லாமல், எதை குறித்தும் கசப்பில்லாமல், யார் உங்களை தூற்றினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல், கசப்பற்றவர் யாருக்கு மேலும் கசந்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய நிலைமை, உங்கள் சூழ்நிலை எல்லாம் கவனிப்பாரற்று இருக்கலாம். ஆனா கர்த்தரோ அவங்களை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே புறாவை போல நீங்கள் சிறகடித்து நீங்கள் பறக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உயர எழும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுப்பணியிலே கிடக்கிற உங்களை தேவன் தாமே இதோ உயரை கொண்ட விரும்புகிறார். இன்றைக்கு அடுப்பணியிலே இருக்கிற வாழ்க்கை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு யாரும் அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் தாமே உங்களை எல்லோரும் பார்க்கும்படியாய், எல்லோரும் உங்களை கனப்படுத்தும், எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை. அவள் ஒரு விதவை. அவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் தேவனை நம்பி வந்தார். அவளுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல தானியங்களை பொறுக்குகிற வேலை, அந்த பொறுக்கும் போது ஏதோ அங்கே வேலை செய்கிறவர்கள் ஈனப்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு, தன் மாமியாருக்காக அதை என்ன எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த தானியத்தை கொண்டு வந்து அந்த தானியத்தை இடித்து அந்த தானியத்திலிருந்து என்ன செய்வார்கள், கோதுமையோ அரிசியோ எடுத்து தன்னுடைய மாமியாரை போஷிக்கிறாள். தானும் அதை உண்கிறவளாய் காணப்பட எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. இதையெல்லாம்
அந்த போவாஸ் என்கின்றவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த போவாஸ் யார்? கர்த்தர் தூண்டிய ஒரு மனுஷன். கர்த்தர் அவனுடைய இதயத்திலே ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும் போதுதான் அவன் என்ன செய்கிறான்? ரூத்தை கவனிக்கிறவனாய் இருக்கிறான். பார்த்தீர்களா? அப்படியாய் இருந்த அவளுக்கு அடுப்பு நிலையில இருந்தது போல எவ்வளவு பிரச்சனைகளும் துன்பங்களையும் வாழ்க்கை அடிமட்டத்தில் இருந்த அவளை கர்த்தர் தாமே உயர் மட்டத்துக்கு கொண்டு வருகிறார். ஆம், அவளை சீமாட்டியாய் மாற்றுகிறார், கோடீஸ்வரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆம், அவளுடைய குணமுள்ள வாழ்க்கை, அவள் குணசாலியாய் இருந்தா. அந்த குணசாலியை என்ன செய்கிறார்? போவாசை பாராட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். குணமுள்ள ஒரு ஸ்திரியாய் அவள் காணப்பட்ட உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு உங்களுடைய குணங்களை இந்த உலகம் அறியாது இருக்கலாம், ஆனா உங்க நல்ல குணங்களை கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாராலும் கனப்படுத்தப்பட்டு புகழப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடினாலே அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்னொரு காரியத்தை யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு அதோ குழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு அவன் ஒரு கைதியாய் மாறி ஜெயிலில் இருக்கும்போது எவ்வளவு காரியம். எங்க போனாலும் அவன் உண்மையா இருந்தான், எங்க போனாலும் உத்தமமா இருந்தான். அவனுடைய வேலையில் அடிமையா இருந்த போது கூட அந்த வேலையில உண்மை உள்ளவனாய் இருந்தான். பாவம் செய்யாது பரிசுத்தமாய் வாழ்வது மாத்திரமல்ல, தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். அதே போல பாருங்க, அவன் கைது செய்யப்பட்டு சிறைசாலையில் அடைக்கப்பட்ட போது கூட அங்கேயும் உண்மை உள்ளவனாக தான் இருந்தான். அந்த சிறைசாலை அதிகாரிக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். பார்த்தீர்களா? இப்படி உண்மை உள்ளவனாய் இருந்தவனை தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆம், உன் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நீ உண்மை உள்ளவனாயிரு, கர்த்தருக்கு பிரியமாய் நட. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ ஒரு அடிமைதனத்தில் இருந்தாலும் சரி, நீ அடைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நீ உண்மையாயிருந்து பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற நேரம் வரும்போது உன்னை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் யோசேப்பை தேவன் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை காண்கின்றவராய் இருக்கிறார். நான் இவ்வளவு காரியங்கள் உண்மையா இருக்கிறேனே என்று சொல்லி அடுப்பு நெடியிலே கிடைக்கிறேனே, இவ்வளவு உண்மையான வேலைகள் நான் செய்து கொண்டிருக்கும் போது ஐயோ எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நெருங்க, எல்லாவற்றையும் நீங்க சகித்துக் கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம், அடுப்பு நெடியில இருக்கிறவர்கள் சில சமயம் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களா இருக்கலாம், சாதாரண ஜனங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சகிப்புத்தன்மையும் அர்ப்பணிப்பும் அந்த தியாகமும் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை சாதாரணமான இருந்தாலும் சரி உங்களை அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தராலே எல்லாமே கூடும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பார்க்கிறோம், நாம் எலிசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலிசாவுடைய வேலை என்ன தெரியுங்களா? எலியா சாப்பிட்டுட்டு வரும்போது அவர் கையில தண்ணி ஊத்துற ஒரு வேலை தான் இருந்தது. அந்த காரியத்திலே அவன் உண்மையா இருந்தான். அவன் ஒரு சாப்பாட்டு மேஜைக்கு முன்னாடி நிக்கிறது இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறது இல்ல. எலியா சாப்பிட்டுட்டு எங்க வருவானோ கை கழுவுறதுக்கு அந்த இடத்துல தண்ணீரை பார்க்கிற வேலையை தான் அவன் செய்து கொண்டிருந்தான். ஒரு மறைவான வேலை தான், அர்ப்பணிப்பான வேலை, தியாகமான வேலை. அப்படிப்பட்ட எலியாவுக்கு ஊழியம் செய்த எலிசாவை தான் கர்த்தர் இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. இவன் எலியா செய்த அற்புதங்களுடைய எலிசா செய்த அற்புதங்கள் 2 மடங்காய் காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்க சாதாரணமானவராக இருக்கலாம், கர்த்தர் உங்களை அசாதாரணமானவன் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க அடுப்பு நிலையில கவனிப்பாரற்று இருக்கலாம், ஆனா உங்க சகிப்புத்தன்மை, உங்க உண்மை, உங்க தியாகம், உங்க அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களை அலங்கரித்து உங்களை மேலே கொண்டு வருவார். எல்லோரும் காணும்படியாய் செய்வார், உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள இயேசு, இந்த காணொலியை பார்க்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்றி கர்த்தாவே. எப்படியாய் அர்ப்பணிப்போடு பாடுகள் அனுபவித்துக் கொண்டு சகிப்பு தன்மையோடு கூட யாரும் அறியாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே, அவங்க முயற்சிகள் பிரயாசங்கள் யாரும் அறியாது இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க காண்கின்றவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீங்க நிச்சயமாய் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நான் நடத்துவேன் என்று வாக்கின்படியாய் நீங்க நிச்சயமாய் ஏற்ற காலத்துல நீங்க செய்து முடிப்பீங்க. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். காணிக்கை கிடைக்கிற பிள்ளைகளை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்த கிருபைக்கு ஆசீர்வாதம். நன்றி பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
இதுவரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் ஆரிக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you everybody.